சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராரு. உலக நடிப்பில் தற்பொழுது மெகா பட்ஜெட்ல வேட்டையன் படம் உருவாகி ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இந்த படத்தோட டப்பிங் பணிகளை சமீபத்துல ரஜினிகாந்த் முடிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த படத்துல பல முக்கிய பிரபலங்களும் நடிக்கிறதை படக்குழுவினர் உறுதி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த படத்துல சத்யராஜ் இணைந்து நடிச்சிருக்காரு. இதனை தொடர்ந்து தென்னிந்திய பிரபலங்கள் பலரும் இந்த படத்துல நடிக்க இருப்பதாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துல மிக முக்கியமான காட்சியில பிரபல ஹீரோவை நடிக்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். அதாவது கூலி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில 5 நிமிட கேமியோவில் பிரபல நடிகரை நடிக்க வைக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருக்காராம். இதற்காக பாலிவுட் நடிகர் அமீர் கான் கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பத்துல அமீர் கானோட இணைந்து நடிச்சிருக்காரு. பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரஜினிகாந்தோட இணைய இருக்காரு அமீர் கான். அவர் நடிக்கலன்னா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். ஏற்கனவே விக்ரம் படத்துல கமலஹாசன் கூட கிளைமேக்ஸ்ல சூர்யா நடிச்சிருப்பாரு. இது போலவே தற்பொழுது ரஜினிகாந்த் கூட அஜித் குமார் நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காம். இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியானால் ரசிகர்களுக்கு மோசான கொண்டாட்டம் தயார். லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே தன்னோட படங்கள்ல ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறது வழக்கம்தான். ஒளி படத்துல பல ஸ்பெஷலான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.